மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக இன்று பயணம் மேற்கொள்கிறார். சுல்தான் இப்ராஹிமுடன் அவரது மகன்களான துங்கு அப்துல் ரஹ்மான் மற்றும் துங்கு அபுபக்கார் ஆகியோரும் இருந்தனர். இத்தகவலை ஆட்சியாளர்கள் மன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் இஸ்தானா நெகாரா அறிவித்துள்ளதாக சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னர் விரைவாக குணமடையவும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழவும் மக்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை வணிக குற்றங்களால் 260 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக துக்கிட்டமான் வணிக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் மதுஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். பிப்ரவரி 2ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 5153 வழக்குகள் இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆன்லைன் மோசடிகள் அதிக எண்ணிக்கையிலான வணிக குற்ற வழக்குகளுக்கு பங்களித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். காசா பகுதியில் இருந்து பாலஸ்தீன மக்களை கைப்பற்றி வெளியேற்ற நினைக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முன்மொழிவு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் மலேசியாவும் உலகமும் இதை கண்டிக்க வேண்டும் என்றும் முன்னாள் பிரதமர் டலசி இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அறிவுறுத்தியுள்ளார். ஆயுதங்களை பயன்படுத்தாமலோ அல்லது போரையோ பயன்படுத்தாமல் இன அழிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஒரு முயற்சி இது என்பது தெளிவாக தெரிவதால் இது ஒரு பகுத்தறிவற்ற நடவடிக்கை என்று இஸ்மாயில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் மற்றும் அவரது கூட்டாளியான பெஞ்சமின் நெதன்யாகுவின் பைத்தியக்காரத்தனம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்களின் நடவடிக்கைகள் ஏற்கனவே சர்வதேச சட்டத்தை மீறி உள்ளதாகவும் இஸ்மாயில் சாடினார். இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை. பாலஸ்தீனியர்கள் தங்கள் சொந்த மண்ணிலேயே வெளியேற்றப்பட்டு கொல்லப்படுவதை நாம் இன்னும் எவ்வளவு காலம் பார்க்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சிங்கப்பூர் போக்குவரத்து துறை முன்னாள் அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் அதிகமான மதிப்புள்ள பரிசுகளை பெற்றதற்காக 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 4 மாதங்களுக்கு பிறகு இப்போது வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் சிறைச்சாலை சேவை 62 வயதான ஈஸ்வரன் வீட்டுக் காவல் திட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியதாக CNA ஊடகம் தெரிவித்துள்ளது. பேராக்கில் இயங்கி வரும் முக்கிய வளாகங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 28 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேரா மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் மியூர் ஹிஸ்புல்லா மியூர் அப்துல் மாலிக் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் 10 வயது முதல் 55 வயதுடையவர்கள் என்றும் 16 ஆண்கள் 11 பெண்கள் என்பதும் தெரிய வந்துள்ளதாகவும் சுமார் 51 வெளிநாட்டினரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் இருந்த 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கிளந்தான் வழியாக தாய்லாந்துக்கு தேங்காய்களை கடத்த முயன்ற 13 பேரை எல்லை பாதுகாப்பு கடத்தல் பிரிவினர் கைது செய்தனர். கிளந்தான் தும்பாட் சாலையில் நடத்தப்பட்ட சோதனையில் லாரிகளை சோதனை மேற்கொண்டதில் 3,17,000 தேங்காய்கள் சட்டவிரோதமாக தாய்லாந்துக்கு கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த சில வாரங்களாக மலேசியாவில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 13 பேரும் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பதால் விசாரணைக்காக அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 13 பேரும் 19 முதல் 70 வயதினர் என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட லாரிகள் மற்றும் தேங்காய்களின் மொத்த மதிப்பு 83 லட்சம் வெள்ளி எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை செந்தூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 கடைகள் தீயில் கருகியதுடன் 40 மோட்டார் சைக்கிள்களும் ஒரு காரும் தீயில் கருகி நாசமானது. அதிகாலை 5:15 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் செந்தூரில் உள்ள கார் பட்டறை, மின் சிகரெட் கடை, உணவகம் என 3 வணிக தலங்கள் தீயில் முற்றிலும் கருகியதாகவும் கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புத்துறை அதிகாரி ரூஸ்டி இஸ்மாயில் தெரிவித்தார். தீ வேகமாக பரவியதால் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானதாகவும் சுமார் 20 தீயணைப்பு அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். தீ விபத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.